வணக்கம் ரமேஷ். தற்போது தமிழ்நாடு அரசின் முக்கியமான அதிகாரிகள் பணியிட மாற்றம் மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக உமாநாத் ஐஏஎஸ் அப்புறம் அருண் ஐபிஎஸ் இருவரும் மாற்றம் செய்யப்பட்டதற்கான பின்னணி என்ன? நேற்று மாலை 5 மணி அளவில் முதலமைச்சர் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ரேஷன் கடை புதுப்பித்து அந்த தொகுதியில் திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சியில் நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய மேலாண் இயக்குநராக இருந்த உமாநாத் ஐஏஎஸ் பங்கேற்றார். அப்போது முதலமைச்சரை அவர் சந்தித்த புகைப்படங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் முதலமைச்சரை சந்தித்த 2 மணி நேரத்தில் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். உமாநாத்தை பொறுத்தவரை கடந்த திமுக ஆட்சி காலத்தில் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தார். குறிப்பாக முதலமைச்சருடைய முதல் செயலாளர், அதாவது சிஎம் ஆபீஸ் பக்கத்திலேயே அவருக்கு ரூம், அதாவது ஸ்டாலின் அறைக்கு அருகிலேயே அவருக்கு அறை ஒதுக்கப்பட்டு முக்கியமான துறைகளை எல்லாம் அவர் மேற்பார்வை செய்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் திமுக ஆட்சிக்கு வந்தபோது சிஎம் செக்ரட்டரி 2ஆக இருந்து படிப்படியாக உயர்ந்து அவர் முதல் இடத்திற்கு வந்தார். முதல் 5 ஆண்டு காலமும் அவர் சிஎம் ஆபீஸிலேயே பணியாற்றினார். அதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் டிஎன்எம்எஸ்சி என்று சொல்லக்கூடிய தமிழகத்துடைய சுகாதாரத்துறையில் மாத்திரைகள் கொள்முதல் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான துறையில் வகித்தவர் தான் உமாநாத் ஐஏஎஸ். அவருக்கு குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னால் கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சரோடு இருந்தவர் என்ற ஒரு காரணமும், அதே போல முக்கியமான கடந்த திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகளுக்கு அவர் துணையாக இருந்தார் என்றும் அவர் மீது சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அவர் இருந்த இடத்திற்கு ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் பாத்தீங்கன்னு சொன்னால் லேபர் கமிஷனர் என்று ஒரு முக்கியமான போஸ்டில் இருந்தார். அவருக்கும் ஒரு முக்கியமான பதவி மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. உணவுத்துறையை பொறுத்தவரை உணவுத்துறை செயலாளர் அமுதா இருக்கிறார். அதற்கு கீழே 2-3 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த உணவுத்துறையில் கொள்முதல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டிய விஷயங்களில் ஜான் லூயிஸ், சிவராசு உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அத்தோடு உமாநாத் ஐஏஎஸும் இருந்தார். கடந்த அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், கடந்த காலங்களில் எல்லாம் முதலமைச்சருடைய செயலராக இருந்தவர்கள் எல்லாம் ஆட்சி மாறினால் அவர்களுக்கு முக்கியம் டம்மியான போஸ்ட் கொடுப்பார்கள். ஆனால் இந்த முறை ஆட்சி மாறினாலும் முக்கியமான இடங்களில் உமாநாத் போன்ற முக்கியமான அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சரை சந்தித்த 2 மணி நேரத்தில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை சார்ந்த பல்வேறு முக்கியமான முடிவுகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம், ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் போன்றவற்றில் முக்கியமான கவனம் செலுத்தியவர் தான் உமாநாத். அது மட்டும் இல்லாமல் அருண் ஐபிஎஸ்ஐயும் அவர்கள் இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் சென்னை மாநகரத்தில் குறிப்பாக சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனராக இருந்தவர் அருண் ஐபிஎஸ். அவருக்கு புதிய ஆட்சி அமைந்தவுடன் லஞ்ச ஒழிப்பு துறையில் முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டது. சமூக தளங்களில் குறிப்பாக எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தம் இருந்தார்கள். குறிப்பாக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சார்ந்த எடுக்கக்கூடிய ரெய்டுகள் எல்லாம் முன்கூட்டியே கசிக்கிறது, தகவல் எல்லாம் முக்கியமான இடங்களுக்கு முன்கூட்டியே செல்கிறது என்பன போன்ற விமர்சனங்கள் அவரிடம் வைக்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு மீது போடப்பட்ட வழக்கு 3 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று சொல்லி அவருடைய வீடுகள் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த விஷயத்தை சரியாக அவர் கையாளவில்லை என்று முதலமைச்சர் அலுவலகத்திற்கு தகவல் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 2 முக்கியமான நியமனம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோடு நெருக்கமாக இருந்த அருண் ஐபிஎஸ் மற்றும் உமாநாத் ஐஏஎஸ் ஆகிய 2 பேரையும் ஒரே நாளில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், உமாநாத்திற்கு புதிய பணியிடம் எதுவும் கொடுக்கப்படாமல் இருப்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு ஐஏஎஸ் இடமாற்றம் செய்யப்பட்டால் அவருக்கு வேறு ஒரு பணியிடம் கொடுப்பார்கள். ஆனால் இந்த முறை உமாநாத் எந்த இடத்திற்கும் இன்னமும் பணி ஒதுக்கப்படாமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. நேற்றைய அந்த உத்தரவுல அம்ரித் ஐஏஎஸ் அவருக்கும் கால்நடைத்துறையில ஒரு முக்கியமான போஸ்ட் கொடுத்திருப்பதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு முதலமைச்சர் கால்நடைத்துறை சார்ந்த ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் ஈடுபட இருக்கக்கூடிய நிலையில் அந்த துறையினுடைய ஐஏஎஸும் மாற்றப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு முக்கியமாக ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் அம்ரித் மாற்றப்பட்டு அவர் கால்நடைத்துறையில அவர் ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில கால்நடைத்துறை இயக்குநராக இருந்த அம்ரித் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் என்ற இடத்திற்கு போடப்பட்டிருக்கிறார். அதே போல ஷில்பா பிரபாகர் சதீஷுக்கும் உமாநாத்துடைய இடம் கொடுக்கப்பட்டதையும் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த அம்ரித் இடத்திற்கு கிருஷ்ண நுண்ணி ஐஏஎஸ் வந்திருக்கிறார். அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் இருந்த கிருஷ்ணன் நுண்ணி ஐஏஎஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் தற்போது அம்ரித்துடைய இடத்திற்கு வந்திருக்கிறார். அம்ரித் பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் அவருக்கு பதிலாக கிருஷ்ணன் உன்னி பங்கேற்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடமாற்றங்கள் எல்லாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. உமாநாத் ஐஏஎஸ், அருண் ஐபிஎஸ் 2 பேரும்
திமுக ஆட்சியில ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்தாங்க. இப்ப இவங்களுடைய பணியிட மாற்றம், அதுவும் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இந்த மாரி மாத்துறாங்கன்னா, அதிகாரிகள் மட்டத்துல எந்த மாரி பேசப்படுது? கடந்த ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஆட்சி மாறினால் ஒட்டுமொத்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் மாற்றப்படுவார்கள். குறிப்பாக தற்போது பாத்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியில் செயலாளராக இருந்த சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா அதே வனத்துறை செயலாளராக இருக்கிறார். அதே போல தொழிலாளர் நலத்துறை செயலாளராக வீரராகவ ஐஏஎஸ் அப்படியே இருக்கிறார். அதே போல பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக அப்படியே சந்திரமோகன் தொடர்கிறார். இது போன்று ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடர்வதையும் நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பாக அமுதா ஐஏஎஸையும் அவருக்கும் முக்கியமான உணவுத்துறை என்ற முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இந்த கரூர் சப்ஜெக்ட் எல்லாம் பேசக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சனாக விளங்கியவர் அமுதா ஐஏஎஸ். எனவே அவர்களெல்லாம் கூட தற்போது முக்கியமான இடத்தில், அதாவது நல்ல அதிகாரிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும், அதே போல கடந்த ஆட்சி காலத்தில் முறைகேடுகளுக்கு உள்ளானவர்கள், பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டு வருவதையும் நம்மால பார்க்க முடிகிறது. கடந்த 60 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரிகள் மாற்றிவிட்டு ஏடிஎம்கே ஆபீசர்ஸ் என்று போடுவார்கள். தற்போது ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் ஏடிஎம்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வந்து அங்க வச்சுட்டு திமுக அதிகாரிகள் எல்லாம் இடமாற்றம் செய்யப்படுறார்கள். ஆனால் இந்த முறை வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த இடமாறுதல் குறிப்பாக உமாநாத்துக்கு புதிய பொறுப்பு எப்போது வழங்கப்படும் என்பது குறித்தும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இன்னமும் சில குறிப்பாக உதயச்சந்திரன் போன்றவரெல்லாம் டிக் போன்ற இடத்திற்கு, அதாவது சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வெளியே நியமிக்கப்பட்டிருக்காரு. உமாநாத்தும் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டுக்கு வெளியே தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஏற்கனவே இருந்த போஸ்டிங் இன்னமும் போஸ்டிங் போடாம இருக்குது. உதயச்சந்திரனுக்கு இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரியேட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு டிக்ல போட்டிருக்காங்க. இதே போன்று பலருக்கும் நிகழ்ந்திருப்பதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட உள்துறை செயலாளர் மணிவாசனும் இதுவரைக்கும் மாற்றப்படவில்லை. இதற்கான காரணம் இத அரசு எப்படி அணுகுது அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? நிச்சயமாக நீங்க உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மணிவாசகத்தை பொறுத்தவரை கடந்த முறை திமுக ஆட்சியில் சுற்றுலா, கலாச்சாரம் உள்ளிட்ட முக்கியமான டூரிசம் செக்ரட்டரியாக இருந்தார். அதற்கு பிறகு விஜிலன்ஸ் கமிஷனராகவும் இருந்தார். தற்போது அவருக்கு உள்துறை செயலாளர் என்ற ஒரு முக்கியமான போஸ்ட், அதாவது ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அவரிடையும் இருக்கிறது. அவரையும் இந்த அரசாங்கம் பயன்படுத்தி இருக்கிறதாகவே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதாவது எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை அப்படியே வைத்துக் கொண்டது இந்த அரசாங்கம் என்று நம்ம சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் தலைமைச் செயலாளர் சாய்குமாரை கூட எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கப்பட்டவர் தான், அவரையும் அப்படியே வைத்துக் கொண்டது. எனவே நல்ல அதிகாரிகள், திறம்பட செயல்படக்கூடிய அதிகாரிகளை அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவை நிர்வாக ரீதியாக எடுத்திருக்கலாம் என்று தோணுகிறது. அந்த அடிப்படையில் எடுத்திருக்கலாம். தொடர்ச்சியாக முதலமைச்சரை பொறுத்தவரை தற்போதுதான் அவர் வந்து லேர்ன் செய்து கொண்டிருக்கிறார். அரசு நிர்வாகம் போன்ற பல்வேறு விஷயங்களை அவருக்கு தற்போதுதான் புரிய வருகிறது. எனவே அவர் புரிய வரும் நேரத்தில் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த விவரங்கள்லாம் தற்போது எடுத்து ஒவ்வொன்றாக உடனுக்குடன் செய்யாமல் ஒவ்வொன்றாக காலம் கடந்து அந்த ரிவ்யூ மீட்டிங் எல்லாம் செய்து அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஆய்ந்து, குறிப்பாக இந்த கால்நடைத்துறையில நாய்க்கடி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே அதையும் குறிப்பாக கால்நடைத்துறை செயலாளரும் குறிப்பாக இந்த ஆட்சி வந்தவுடன் மாற்றப்பட்டது. தற்போது கால்நடைத்துறை இயக்குனர் என்ற ஒரு முக்கியமான போஸ்டும் குறிப்பாக மாற்றப்பட்டது. கிருஷ்ணன் உண்ணி என்ற கேரளா ஐஏஎஸ் அதிகாரியை அங்கு நியமனம் செய்திருக்கிறார்கள். இன்னமும் பல மாற்றங்கள் நிர்வாக ரீதியாக ஒவ்வொரு ரிவ்யூ மீட்டிங் முடித்த பிறகு முதலமைச்சர் எடுப்பார் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சீனிவாசகம்.